Good morning, children. Good morning, teacher. So 2 days you have enjoyed the holidays nicely, isn't it? You are back to class. Okay, we have been learning tenses, isn't it? Already we have learned present tense, past tense, future tense, present continuous tense. So today we are going to learn past continuous tense. சரியா? ஏற்கனவே இதெல்லாம் கத்துக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம past continuous tense பார்க்க போறோம். past continuous tense நம்ம எப்போ பயன்படுத்தலாம் அப்படின்னாக்கா ரெண்டு ஆக்ஷன் வந்து சைமல்டேனியஸா நடக்குதுன்னு வெச்சுக்கோங்களேன். ரெண்டு ஆக்ஷன் ஒரே சமயத்துல நடக்குது. அவ டான்ஸ் ஆடுறா, இவ பாட்டு பாடுறா. அவ வந்து வர்க் பண்றா, இவ வந்து விளையாடிட்டு இருக்கறா. அப்படின்னு சொன்னோம். ரெண்டு ஆக்ஷன் சைமல்டேனியஸா நடக்குதுன்னா அப்ப நம்ம past continuous tense பயன்படுத்துவோம். அதுக்கு அப்புறம் இன்னொரு டென்ஸ் ஒரு தொடர் செயல் ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ வந்து ஏதாவது இப்போ நான் வந்து ஏதோ ஒன்று டிவியில் ஏதோ ஷோ பார்த்துட்டு இருந்தேன். ஐ வாஸ் வாட்சிங் பிக் பாஸ் வென் ஃபோன் கால் கேம் அப்படின்னு சொல்கிறேன். ஏதோ ஒரு தொடர் செயல் செய்து கொண்டே இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஃபோன் கால் வந்தது அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு தொடர் செயலை ஒரு ஷார்ட் ஆக்ஷன் வந்து தடைப்படும் போது அப்போ நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸு யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ப்ளஸ் நேற்று இதே நேரம் நீ என்ன செய்து கொண்டிருந்த அப்படின்னு கேட்டேன்னு வச்சுங்க. வாட் வர் யூ டூயிங் எஸ்டர்டே? நேற்று என்ன பண்ணிட்டு இருந்தேன் இந்த டைமில்? நான் வந்து என்னோட நாய்க்குட்டியோட விளையாடிட்டு இருந்தேன். நான் வந்து ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு இருந்தேன். நான் பேப்பர் படித்து கொண்டிருந்தேன். நான் அம்மா கூட சண்டை போட்டுட்டு இருந்தேன். இல்லை நான் சமைத்து கொண்டிருந்தேன், துணி துவைத்து கொண்டிருந்தேன். ஏதாவது ஒரு ஆக்ஷன் சொல்கிறேன்னு வச்சுக்கோ. இல்லை தூங்கி கொண்டிருந்தேன். ஐ வாஸ் ஸ்லீப்பிங், ஐ வாஸ் வாஷிங், ஐ வாஸ் குக்கிங், ஐ வாஸ் பிளேயிங் வித் மை பெட் டாக், ஐ வாஸ் ஃபைட்டிங் வித் மை பிரதர். ஸோ இதே டைமில் நேற்று என்ன செயல் செய்து கொண்டிருந்தாய் அப்படி கேட்கும்பொழுது அதுக்கும் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். வாஸ் அல்லது வேர் பிளஸ் verb plus ing அப்படி இருந்தால் அது என்ன டென்ஸ்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வாஸ் வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம்? சிங்குலர். வேர் எதுக்கு பயன்படுத்துவோம்? ப்ளூரல். ஒருமையா இருந்தா வாஸ், பன்மையா இருந்தா வேர். அதுல ஒன்றும் டவுட் இல்லையா? ing verb பார்த்தாலே நீங்க கண்டினியூஸ் டென்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஐடென்டிஃபை பண்ணுறது பிரசன்ட் கண்டினியூஸா, பாஸ்ட் கண்டினியூஸா, ஃபியூச்சர் கண்டினியூஸா, அது வந்து ஐடென்டிஃபிகேஷன் அப்புறம் பண்ணிக்கணும். ஈஸா ஆரா இருந்ததுன்னா ஈஸ் ஆர், இப்போ ஆம் அல்லது ஈஸ் அல்லது ஆர் இருந்ததுன்னு வச்சுங்க. அப்போ என்ன டென்ஸ்? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ing verb இருந்தாலே உங்களுக்கு கண்டினியூஸ் டென்ஸ் தெரிஞ்சிடும். பாஸ்ட் வேர் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ரைட்? இப்போ பாருங்க, ஐ வாஸ் வாட்சிங் விக்ரம் வேதா when you called me. நான் வந்து விக்ரம் வேதா படம் பார்த்துட்டு இருந்தேன். அப்பதான் நீங்க எனக்கு கால் பண்ணீங்க. இது வந்து ஒரு தொடர் செயல், ஒரு நீளமான செயல். ஐ வாஸ் வாட்சிங், நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அப்பதான் என்ன டக்குன்னு ஒரு ஷார்ட்டர் ஆக்ஷன் when you called me. இது பாஸ்ட் டென்ஸ். ரெண்டு செயல் நடைபெறுது. இது வந்து தொடர் செயல் லாங்கர் ஆக்ஷன், இது வந்து ஷார்ட் ஆக்ஷன் when you called me. நீங்கள் அழைத்த போது நான் விக்ரம் வேதா படம் பார்த்து கொண்டிருந்தேன். புரியுதா? ஸோ இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல, இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நீளமான லாங்கர் ஆக்ஷனை வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல போட்டுறோம். ஷார்ட் ஆக்ஷனை வந்து பாஸ்ட் டென்ஸ்ல போட்டுறோம். புரியுதா? அடுத்தது பாருங்க, ஐ வாஸ் என்ஜாயிங் மை லஞ்ச் when the guests arrived. ஐ வாஸ் என்ஜாய், நான் வந்து லஞ்ச் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். நல்லா அனுபவிச்சு ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்பதான் பார்த்தா யார் வந்தது? கெஸ்ட் வந்தாங்க. கெஸ்ட் வரும்பொழுது வந்த பொழுது நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? ஐ வாஸ் என்ஜாயிங் மை லஞ்ச். நான் லஞ்ச் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். சரியா? அடுத்தது, we were sleeping when the thief entered. திருடன் வந்த பொழுது நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? தூங்கி கொண்டிருந்தோம். we were sleeping when the thief entered. திருடன் நுழைந்த போது நாங்கள் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்தோம். ஸோ இது ஷார்ட் ஆக்ஷன், இது லாங்கர் ஆக்ஷன். இது ஒரு தொடர் செயல், அது வந்து ஷார்ட் ஆக்ஷன். அது வந்து தடை இல்லை. தொடர் செயல் வந்து அந்த சின்ன செயலால தடைப்பட்டு போகுது. சரியா? இந்த மாதிரி ரெண்டு ஆக்ஷன் பாஸ்ட் டென்ஸ்ல நடக்கும்போது லாங்கர் ஆக்ஷனை வந்து நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல போட்டுறோம். புரியுதா? சரி, இங்க ஏன் வாஸ் போட்டுருக்கோம், இங்க ஏன் வேர் போட்டிருக்கோம்? இங்க வந்து ஐ வாஸ் என்ஜாயிங் மை லஞ்ச் போட்டிருக்கோம்ல, இங்க ஏன் வாஸ் போட்டோம்? ஒருத்தர் தான். அது என்னது இங்கிலீஷ்ல? சிங்குலர். இங்க we வந்து நாங்கள், ப்ளூரல் பன்மை. அதனால நம்ம இங்க வேர் போட்டுருக்கோம். ரைட், வெரி குட் சில்ட்ரன். I was reading newspaper when the milkman
செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்தேன். எப்பொழுது? பால்காரன் வந்து கதவை தட்டும் பொழுது. பால்காரன் கதவை தட்டும் போது நான் வந்து செய்தித்தாள் வாசித்துக் கொண்டிருந்தேன். So I was reading newspaper when the milkman knocked the door. புரியுதா? இது லாங்கர் ஆக்ஷன், இது ஷார்ட் ஆக்ஷன். அவன் தட்டினா அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தேன்? நான் வந்து அப்போ செயல் செய்து கொண்டிருந்தேன். என்ன நியூஸ் பேப்பர் படித்துக் கொண்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ரெண்டு செயல் நடக்குது. ஒரு ஷார்ட் ஆக்ஷன் ஒரு லாங்கர் ஆக்ஷன் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்? ஒன்று வந்து பாஸ்ட் டென்ஸ்லையும் லாங்கர் ஆக்ஷன் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் போட்டுடணும். ரைட்? Yes, teacher. நெக்ஸ்ட் ரெண்டு ஆக்ஷன் வந்து சைமல்டேனியஸா நடக்குது. ரெண்டு செயல் ஒரே நேரத்தில் நடைபெற்று கொண்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டுத்துக்குமே நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்க, ஜான் வாஸ் வாட்சிங் டெலிவிஷன் அண்ட் மேரி வாஸ் டூயிங் ஹோம்ஒர்க். ஜான் வந்து டிவி பார்த்து கொண்டிருந்தார், மேரி வந்து என்ன செய்து கொண்டிருந்தாள்? ஹோம்ஒர்க் செய்து கொண்டிருந்தாள், வீட்டு பாடம் செய்து கொண்டிருந்தாள். புரியுதா? ரெண்டு ஆக்ஷனும் ஒன்னா நடைபெறும் பொழுது ரெண்டுத்தையுமே நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல எழுதலாம், யூஸ் பண்ணலாம். ஓகே சில்ட்ரன்? Okay, teacher. இங்க பாருங்க, ராஜு வாஸ் டான்சிங் அண்ட் ரீட்டா வாஸ் சிங்கிங். ராஜு டான்ஸ் ஆடி கொண்டிருந்தான், ரீட்டா என்ன பண்ணா? பாட்டு பாடி கொண்டிருந்தாள். ஸோ ரெண்டு ஆக்ஷனுமே ஒரே நேரத்தில் நடைபெறுது. ரெண்டுத்தையுமே நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல போட்டிருக்கோம். சிங்குலர் இருந்தால் வாஸ் போடுவோம், ப்ளூரலாக இருந்தால் வேர் போடுவோம். we were dancing and they were singing. we they வந்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம ப்ளூரல் வாஸ்க்கு பதில் வேர் போடுவோம். ரைட்? அதுக்கப்புறம் நேற்று இதே நேரம் நீ என்ன செயல் செய்து கொண்டிருந்தாய் அப்படின்னு கேட்கும்போது ஐ வாஸ் டேக்கிங் எ நேப். நான் ஒரு குட்டி தூக்கம் போட்டுக்கிட்டு இருந்தேன். நேப்னு என்ன அர்த்தம்? குட்டி தூக்கம். நான் வந்து அப்போ ஒரு குட்டி தூக்கம் போட்டு கொண்டிருந்தேன். ஐ வாஸ் ஃபைட்டிங் வித் மை பிரதர். நான் இதே நேரம் நேற்று வந்து என் தம்பி கூட சண்டை போட்டுட்டு இருந்தேன். ரிமோட் கண்ட்ரோலுக்காக இருக்கோ சண்டை போட்டுட்டு இருந்தேன். தே வேர் வாஷிங் க்ளோத்ஸ். இங்கே பாருங்க, தே வந்து ப்ளூரல், அவர்கள். அதனால என்ன போடுவோம்? வேர் போடுவோம். தே வேர் வாஷிங் க்ளோத்ஸ். அவர்கள் துணி துவைத்து கொண்டிருந்தார்கள். ஐ வாஸ் குக்கிங், ஐ வாஸ் பிளேயிங், ஐ வாஸ் சிங்கிங், ஐ வாஸ் டான்சிங், ஐ வாஸ் ஸ்வீப்பிங். என்னமோ செய்து கொண்டிருந்தாய். நேற்று இதே நேரம் என்ன செய்து கொண்டிருந்தாய்னா நம்ம அப்போ அதுக்கு என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ரைட்? இஸ் இட் கிளியர் சில்ட்ரன்? Yes, teacher. இப்போ நான் சில சென்டென்சஸ் சொல்றேன், நீங்க என்னென்ன டென்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுமா உங்களால? Yes, teacher. சரி. ஃபார் எக்ஸாம்பிள், the dog barks at stranger. The dog barks at stranger. என்ன டென்ஸ்? Present tense. present tense. எப்படி present tense னு ஐடென்டிஃபை பண்ணீங்க? Verbல yes வருது. verbல s வந்திருக்கு. சிங்குலரா இருந்தா verbல s வரும், ப்ளூரலா இருந்தா verbல s வராது. வெரி குட் சில்ட்ரன். The dog barked at stranger. Past tense. past tense. ஏன் past tense? Verbல ed வருது. verbல ed வந்திருக்கு. ரைட். ரெகுலர் verb இருந்தா தான் verbல ed வரும். irregular verb இருந்தா arise, arose, arisen, eat, ate, eaten, speak, spoke, spoken. அந்த மாதிரி verbs go, went, gone. அந்த மாதிரி verbs இருந்தா என்ன வராது? ed வராது. ரெகுலர் verbsல தான் ed வரும். நான் உங்களுக்கு ரெகுலர் verbல தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, the dog will bark at stranger. Future tense. future tense. எப்படி future tense னு சொன்னீங்க? Will plus V1. v1 will-ம் v1 verb வந்திருக்கு. வெரி குட். will-ம் v1 வந்துட்டாலே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருது? future tense தெரிஞ்சிருச்சு. சரி, நம்ம வந்து ஃப்ரைடே இது பார்த்தோம், present continuous tense பார்த்தோமா? ஓகே, ரைட். the dog is barking at stranger. present continuous tense. எப்படி present continuous சொன்ன? the dog is barking at stranger. is வந்திருக்கு. அப்புறம் ing verb. சோ உங்களுக்கு ing verb வந்தாலே உங்களுக்கு என்ன டென்ஸ் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க? continuous tense கண்டுபிடிச்சிருவீங்க. சிங்குலரா இருந்தா is வரும், ப்ளூரலா இருந்தா are வரும். இப்போ நான் the dogs னு சொன்னேன்னு ஒரு டாக் சொல்லும்போது the dog is barking at stranger னு சொன்னேன். the dogs சிங்குலரா ப்ளூரலா? singular. dog னா சிங்குலர்மா, dogs plural. the dogs are barking at strangers. the dogs are சொன்னலையா? are barking. என்ன டென்ஸ்? First present tense. present continuous. singular இருந்தா is வரப்போகுது, plural இருந்தா are வரப்போகுது. are plus verb plus ing. okay, the dog was barking at stranger. Past tense. past Continuous tense. ing வருதுல, அது மறந்துடுறீங்களா? ing வந்தாலே உங்களுக்கு என்ன தெரியணும்? Continuous tense. continuous tense தெரியும். past the dog was barking at stranger ன்றது
பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வெரி குட். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லாவே ஐடென்டிஃபை பண்ணுங்க. ப்ரெசன்ட் டென்ஸ் தெரியும், பாஸ்ட் டென்ஸ் தெரியும், ஃபியூச்சர் டென்ஸ் தெரியும், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தெரியும், பாஸ்ட் கண்டினியூஸ் தெரியும். எந்த சென்டென்ஸ் கொடுத்தாலும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவீங்க இல்லையா? சரி. Thank you children. நாளைக்கு tomorrow we will see future continuous tense. Okay? Thank you children. Thank you teacher.